ஹலோ எவ்ரிவான், இது ஃப்ரைடே எடுத்த கிளிப்பிங்ஸ். ஆடிப்பூரம்காக ஸ்வீட் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு பாயாசமும் சக்கரை பொங்கலும் தான் செய்ய ஆரம்பித்தேன். பாசி பருப்பில் ஆல்ரெடி பாயாசம் செஞ்சுருக்கேன். இது கடலப்பருப்பு போட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு அதை செஞ்சேன். பட் என்னன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாகிருச்சு. லஞ்சுக்கு கத்திரிக்காய் வறுவல், அதுக்கப்புறமா கீரை குழம்பு, சாதம், அப்புறம் பருப்பு பாயாசம், சக்கரை பொங்கல், அப்புறம் பருப்பு வடை செஞ்சுருந்தேன். யூஸ்வலாக நான் குண்டு கத்திரிக்காய் தான் வாங்குவேன். ஸோ அதில் நான் பொரியல் செஞ்சுருக்கேன். பட் இந்த முறை நீட்டு கத்திரிக்காய் வாங்கி இந்த வறுவல் செஞ்சேன். செம சூப்பராக வந்துருந்துச்சு. பாயசம் தவிர எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பாயசம் தான் கொஞ்சம் சொதப்பிட்டேன், ரொம்ப தண்ணி ஊற்றிட்டு. அதுக்கப்புறம் தேங்காய் பாலம் ஊற்றுனதில் இன்னும் தண்ணி ஆயிடுச்சு. ஸோ அதை நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கணும். ஈவினிங்காக தாம்பூலம் கொடுக்க ஒரு ஃப்ரெண்ட் வீட்டில் கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். யூஸ்வலாக யூஸ் பண்ண சாரியை நான் ஊருக்கு போகும்போது வச்சுட்டு நியூ சாரியை எடுத்துகிட்டு வருவேன். ஸோ லாஸ்ட் டைம் போகும்போது வெயிட் கன்ஸ்ட்ரெயின்னால் நியூ சாரீஸ் எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ இருக்கிற சாரியை தான் நான் ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதுலேருந்து ஒரு சாரியை செலக்ட் பண்ணி வச்சுட்டு என்னென்ன நெக்லஸ் இருக்குது, அது என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதில் இது ரெண்டு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆச்சு. பட் பெருசு சரி நம்ம வரமகாலட்சுமிக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு சின்ன நெக்லஸ் போட்டுக்கிட்டேன். ஏன்னா அதுதான் இன்னும் யூஸ் பண்ணாமையே வச்சுருந்தேன். கடகடன்ட்டு ரெடி ஆகிட்டு ஈவினிங் தாம்பூலம் வாங்க கிளம்பிட்டோம். வீடு கிட்டேன்றதுனால நாங்கள் நடந்தே போயிட்டோம். அங்கே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு சாமியை பார்த்துட்டு பிரசாதமும் கொடுத்தாங்க. அதையும் நல்லபடியாக சாப்பிட்டு தாம்பூலம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆடிப்பூரம் அன்னைக்கு கண்ணாடி வளையல், மஞ்சள், குங்குமம், கல்லுப்பு, பூ, அப்படி இல்லைன்னா ஸ்வீட்ஸ், இந்த மாதிரி மங்கள பொருட்கள் வாங்கணும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கும்போது நம்ம லக்ஷ்மியே வீட்டுக்கு கூப்பிடுற மாதிரி, அப்புறம் செல்வ செழிப்பாக இருப்போம் அப்படின்னலாம் சொல்லுவாங்க. அதுக்காக தான் தாம்பூலம் வாங்கிட்டு டைரெக்டாக இந்தியன் ஸ்டோர் கிளம்பிட்டோம். அங்கே நான் கல்லுப்பு தான் வாங்கினேன். நான் நினச்ச மாதிரி கண்ணாடி வளையல் கிடைக்கல. அதனால் கல்லுப்பு மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். குர்குரே நான் ரொம்ப மாதம் ஆச்சு, ஆல்மோஸ்ட் 8 months கிட்ட ஆயிடுச்சு சாப்பிட்டு. அதனால் அது பார்த்தோன்னே ஆசை வந்துருச்சுன்ட்டு அது வாங்கினேன். எனக்கு எல்லோ கலரில் சாலிட் மஸ்தின்ட்டு ஒன்று வரும், அதுவும் ரொம்ப பிடிக்கும். பட் அதை விட இந்த லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன் ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஃப்ளேவர் பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி வாங்கியிருந்தேன், தேங்காய் பன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன். இப்போ தாம்பூலம் பேக்கில் என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்ப்போமா. ஸோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு டிரான்ஸ்பரண்ட் லிட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பிட், வளையல், ஃப்ரூட்ஸ், அப்புறம் ஸ்ப்ரவுட்டட் சனா, அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், பாக்கு, இதெல்லாம் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ கடைசியில் கண்ணாடி வளையலும் இன்றைக்கி கிடச்ச மாதிரி ஆயிடுச்சு. பேக்கில் வளையலும் இருந்துச்சு. இப்படி தான் பக்தி மயமாக இன்றைக்கி போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.